ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை தீர்மானிப்பதற்கு இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு இடம் இருக்குது? எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பெண்ணா உங்களுடைய ஃபேமிலியில இந்த சமூகத்துல உங்களுக்கு என்ன இடம் இருக்குது? உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்ப நம்ம கூட பேச ராகவி வந்திருக்காங்க. ராகவி, எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஏதாவது எங்க வீட்டுல வந்து அப்போஸா இல்ல எங்க பையன் வேணாம்னு சொன்னா கூட பிரைன் வாஷ் பண்ணிடுறாங்க. இல்ல எங்களுக்கு தெரியும் ஒரு லைஃப் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதனால நாங்க சொல்றது கேது உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலா ஆஃப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல ஆள. ஓகே, இப்போ பையன் பாத்துட்டு இருக்காங்களா? பாத்துட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய சாய்ஸஸ் நீங்க சொல்லும் பொழுது அதை தாண்டி அவங்களுடைய விருப்பத்தை தான் உங்க மேல திணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆமா. ஓகே, எங்களுக்கு தெரியும் உனக்கு எது தேவை எது தேவையில்லை, யார் ஒண்ணு நல்லா பாத்துப்பாங்க. இல்ல கேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா கூட இட்ஸ் ஓகே, இதனால என்ன அது மேனேஜ் பண்ணி. உங்களுக்கு இப்போ என்ன வயசு ஆகுது? இப்போ வந்து எனக்கு 22 ஆகுது. ஓகே, உங்களுக்கு இந்த 22ல உங்களுக்கு தோணுதா நமக்கு கல்யாணத்துக்கான ஒரு வயசு வந்துருச்சு, மென்டலி we are mature? பேசிக்கா அதுக்கு இன்னும் ப்ரிப்பேரே ஆகல. ஓகே, நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலங்கிறது உங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அவன் எனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா, சோ அது வந்து ஓகே, சோ தங்கச்சி இருக்காங்க அப்படிங்கறதுனால இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். அதனால ஆமா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பெண் தான் விரும்பக்கூடிய நேரத்துல திருமணம் செய்துக்கிறதுக்கான இடம் ஒரு குடும்பத்துல எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி தான் விரும்பக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்வதற்கான இடமும் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தோழிகள் அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி நம்ம கூட பேசுறதுக்காக இப்ப ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இன்னைக்கும் ஐ திங்க் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெயிட் பண்ணாத, அப்புறம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் நல்லது அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் given any personal choice to make as to when they want to get ready. எப்போ கல்யாணம் ஆகணும்ங்கிறது மட்டும் தான் இருக்கா, இல்ல யார் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதுலயும் இருக்கா? கல்யாணம்ங்கிறது is a very big decision that you make and it's beyond choosing a life partner. அதனால as in when you're ready, when you know you can take that step, it's very important. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு பிராக்டிக்கலா நிறைய இஷ்யூஸ் இருக்கும், இமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் என்னோட ஒப்பீனியன். ஆல்மோஸ்ட் இப்போ அந்த சேஞ்ச் கொஞ்சமாவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஸ்டில் பேரண்ட்ஸ் ஆர் வெரி கீன்? ஒரு வயசு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல அந்த ஓப்பன்னஸ் இருக்கு. சரி, உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்கோங்கிற மாதிரி. அது யாரும் அந்த டாபிக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஓகே, சோ அந்த விதத்துல ஐ திங்க் லக்கி இனஃப். பட் அது ரொம்ப ரேர் இன்ஸ்டன்சஸ் நினைக்கிறேன். அது கேட்டு தெரிஞ்சுட்டாதான் தெரியும். ஓப்பனா ஓகே இந்த மாதிரி சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு எல்லாருனாலையும் உணர முடியுதான்னு எனக்கு தெரியல. ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுல இங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது? முதல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கான இடம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்குது, அல்லது பெற்றோர்களுடைய கம்பல்ஷன் அடிப்படையில தான் இங்க பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சுத்தமா இல்ல, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், எதுவுமே யாருமே கேட்க தயாராவே இல்ல. ஓகே, சோ அதற்கான ஸ்பேஸே பெண்களுக்கு சுத்தமா இல்லங்கறீங்க? சுத்தமா இல்ல. என்னோட லைஃப்ல இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் அதுதான். என்ன நடந்துட்டு இருக்கு? சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்ல பொண்ணு. நான் சீன் கூட அதை சொன்னது கிடையாது. என்ன ரொம்ப செல்லம், எல்லாருக்குமே செல்ல பொண்ணு, சேட்டை பண்ணுவேன், விளையாட்டுத்தனமா இருப்பேன். சோ இப்படியே வளர்ந்துட்டேன், இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டேன். திடீர்னு ஒரு பையன் வரான், நான் அவங்க பொண்ணுக்கு நகை போடுறேன், நான் அவங்க பொண்ணுக்கு எல்லாம் பண்றேன், எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சோ எங்க வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இவன் எல்லாம் பண்றான்றான் அப்படின்ட்டு. என்ன ஒரு பொண்ணு இத்தனை நாள குழந்தை மாதிரி பாத்துட்டேன்னு ஒரு பொருளை கன்சிடர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏன் அந்த பையனை பிடிக்கல? ஏதாவது ரீசன் இருக்கா, பர்టిక్యులரா, ஸ்பெசிபிக்கா? நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ் செகண்ட் இயர். சோ திடீர்னு கல்யாணம்னதும், கல்யாணமா என்னடா ஏதோ பேசுறீங்க வீட்டுல, யாருக்குடா எனக்கா அப்படின்னு ஷாக்கிங். கண்ணில தனியா ஏன் கொட்டு எது கொடுதுன்னு சொல்ல தெரியல. சோ உங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நான் எங்க அம்மா கிட்ட அதுதான் கேட்டேன், அம்மா கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, நான் ஒரு கொஞ்சம் படிக்கிறேன், கொஞ்சம் வேலைக்கு போறேன், அப்புறமா நீங்க யார சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆஹா, நான் ஒரு 2 months, ஒரு வாரம் கழிச்சு சித்தப்பா வராரு, மாமா வராங்க, ஒரே சண்டை வீட்டுல. இதுவரையும் அழுததே இல்லைண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்ப நான் எங்க வீட்லயே இல்ல. இப்ப எங்க இருக்கீங்க? அவங்க எங்க சித்தப்பா வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கேன். சோ வந்துட்டேன். இவ்வளவு அடம் பிடிச்சும் இன்னமும் அவங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்களே தவிர நீங்க சொல்றது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது ஏத்துக்கிறதுக்கோ தயாரா இல்ல. சோ நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, இதுக்கப்புறம் என்னால அழ முடியாது, கடுப்பேத்தாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனா,
நான் ஒருவேளை எங்க வீட்டுல ஒரு நம்பிக்கை கொடுக்கலையோ, நான் வந்து யாரையும் லவ் பண்ண மாட்டேன், அவங்க நீங்க சொல்ற பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எது நம்பிக்கை கொடுக்கலையோ எனக்குள்ள ஒரு கொஸ்டின். அப்படிலாம் இல்ல. ரொம்ப ஓப்பனா பேசுறீங்க, இயல்பா பேசுறீங்க. கண்டிப்பா அம்மா அப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்ன அதே ஒரு விஷயம் தான். 19 வயசு 20 வயசு வரைக்கும் அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நீங்க எல்லாம் செய்திருப்பீங்க, நீங்க சொல்றதை கேட்டு அவங்க எல்லாம் செய்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பொண்ணு எதிர்த்து பேசும்போது அம்மா அப்பாவுக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே பிளாங்க் ஆயிடும். என்னடா அது நம்ம பொண்ணா இது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துடும். சோ அந்த சந்தேகம் சில நேரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ண வைக்கும். கண்டிப்பா அம்மா அப்பா உங்களோட ஸ்டாண்ட புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு பெண்ணாக உங்களுடைய திருமணத்தை எப்போ நடக்கணும், யார் கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கான உரிமை, அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸ்வரூபா வந்திருக்காங்க நம்ம கூட பேச. ஸ்வரூபா, என்ன நினைக்கிறீங்க? ஏஜ் எல்லா பொண்ணுங்களுக்கும் பொதுவா பாக்குறதுதான். அடுத்தடுத்து குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து ஏஜ் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸோட எப்பயுமே எதிர்பார்ப்பா இருக்கும். உங்களுடைய திருமணத்திலிருந்து கடந்து இன்னைக்கு ஒரு அம்மாவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரிதானா? பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறது கரெக்ட்? அடுத்த குழந்தைங்க இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ரொம்ப வருஷமா ஆகலன்னா அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு அது பாதிக்குமே அப்படிங்கிறது பொதுவா பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம குழந்தைக்கு எந்த நேரத்துல ஆகணும் இருக்குதோ அந்த நேரத்துல கண்டிப்பா ஆகும் அப்படின்றத அவங்களே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, இந்த காலத்துல இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 26, 27, 28 மாறி இருக்குதா சினாரியோ? இப்போ உங்களுடைய திருமணத்திலிருந்து இத்தனை வருடங்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் இந்த சொசைட்டில வந்திருக்கு நீங்க நம்புறீங்களா? இல்ல, மாறி இருக்குது, கண்டிப்பா மாறி இருக்குது. எந்த அளவுக்கு மாறி இருக்கு? எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னா வெயிட் பண்றாங்க. அது ஏஜ் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல, பாத்துக்கிறாங்க. அந்த படிக்க வைக்கிறப்ப கூட இதுக்கு மேல படிக்காதமான்னு சொன்னதெல்லாம் என்னெல்லாம் அப்படிலாம் சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல எல்லாம் வேண்டாம், போதும், டிகிரியோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல படிச்சா மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாரு அப்படிலாம், அதுக்கு மேல படிச்சா மாப்பிள்ள தேடுறது கஷ்டம் அப்படிலாம் சொன்னதெல்லாம் போக இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாரும் படிச்சு எவ்வளவு படிச்சிருந்தாலும் படி, நீ உங்க விருப்பப்படி படி அப்படின்னு சொல்றது. நானுமே என் குழந்தை அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப அந்த மாற்றம் கொஞ்சம் கணிசமா நிகழ்ந்து இருக்குதுங்கிறத நம்ம மறக்க முடியாதுங்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஓகே. இந்த சமூகத்தில் ஒரு பெண் தான் விரும்பக்கூடிய வயதில் தான் விரும்பக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க? ஒரு பெண்ணாக உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஆராதனா வந்திருக்காங்க. உங்களுடைய பார்வையில பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஜெனரலி, அண்ட் உங்களுடைய கேஸ்ல எப்படி? My parents are love married actually. They are of two different religions and but still they are love married. என்னோட பேரண்ட்ஸ் I think நான் 21 years இருக்கும்போது they gave me all freedom to choose my life partner. You know, the restriction or இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? சும்மா கேக்குறேன். 24. ஓகே. சோ 24 ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரஷர் 24 ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது வீட்ல, அந்த மாதிரி எல்லாம் பிரஷர் எதுவுமே கிடையாது. No, not at all. அது என்னோட ஃபேமிலில யாருக்குமே வந்து அந்த மாதிரி கொடுத்தது. They leave us till we reach whatever we want to. கல்யாணம் பண்ணிக்கிறோம். They ask us பண்ணிக்கிறியா அப்படின்னு, we say yes. நான் இது வரைக்கும் என்ன கேட்ட வரைக்கும் But they never force. No, never. And I think I am blessed with such parents because ஒரு நாள் கூட வந்து if I'm going to tell them that this is the person I'm in love with, they கண்டிப்பா வந்து அவங்க வந்து நோ சொல்ல போறது கிடையாது. Provided that guy is the right person for me. Okay. So I think உங்களுடைய கேஸ் இப்படி இருக்குது. But generally how about the society? Like நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய friend circle அல்லது மற்ற பெண்களை பார்க்கும்போது 50% only. Okay. So and people should get into more broad mindedness. ஏன்னா it's their life. யார் கல்யாணம் பண்ணிக்கூடாது அவங்களோட லைஃப். சோ எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கணும்? சோ ஒரு வகையில எனக்கு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த மாற்றம் அதிகமாவே வந்துட்டு இருக்குன்னு நீங்க உணர்றீங்க? யா கண்டிப்பா. என் அம்மாவோட கல்யாண ஸ்டோரிஸ் நான் கேட்டிருக்கேன். சோ அதுல இருந்து பாக்கும்போது yes, things have been changing. Thank you. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. Thank you so much. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுல இந்த சமூகம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது? யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணங்கிறது முதல்ல வேணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கான இடம் இந்த சொசைட்டில, இந்த குடும்ப அமைப்புல எந்த அளவுக்கு இருக்குது? இதை பத்தி தான் ரேடியோ சிரி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச மனிஷா வந்திருக்காங்க. இந்த காலத்துல சொல்ல போனா முன்னாடி இருந்த ஜெனரேஷனை விட இப்ப கொஞ்சமே நிறைய ஸ்பேஸ் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சமே நிறையவா இல்ல கொஞ்சம் நிறையவா இல்ல நிறையவா? கொஞ்சம் நிறைய தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு அந்த கால ஜெனரேஷன்ல மேரேஜ் பண்ணவங்க இல்லையா, கொஞ்சம் ஃப்ரீடம் தான் நமக்காக அதுக்காக கொடுத்திருக்காங்க. தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும்,
பொண்ணுங்களுக்குலாம் இப்ப லேட் ஆச்சுன்னா அடுத்த வீட்ல இருக்கிற தாத்தா பாட்டி தான் பிரச்சனைங்கிறீங்க. அவங்க தான் வந்து இன்னமும் அந்த கீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் பண்ணணும். நமக்காக பேசினாலும் இல்ல படிக்கட்டும் பசங்க அப்படின்னு சொன்னா கூட தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இல்ல சீக்கிரம் பண்ணிடலாம், நாங்க உயிரோடு இருக்கிறதுக்குள்ள பண்ணிடுங்க, நாங்க பாத்துறோம், ஒரு சென்டிமெண்ட் போட்டுறாங்க. ஓகே, என் கண்ணால அந்த கல்யாணத்தை பாக்கணும்டா ராசா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த தாத்தா பாட்டி இல்லாத வீடுகள்ல கூட சில பேர் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி இந்த அம்மா அப்பாக்களே பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் எந்த கணக்குல செய்யறது? அவங்க வீட்ல வந்துட்டு நிறைய குழந்தைங்க இருக்கலாம், இவங்களுக்கு மேரேஜ் பண்ணாதான் நெக்ஸ்ட் குழந்தைக்கு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், சீக்கிரமா முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு இப்ப 21 ஆகுது. எப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் 24. வீட்ல ஃபோர்ஸ் பண்ணா கூட என்னோட மைண்ட் செட்காக நான் 24. எனக்கு ஏஜ் ஆச்சு தவிர எனக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நீங்க சொன்னா அது உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. வீட்ல என் தாத்தா பேசும்போது கூட இப்ப இது என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல. நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணா ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்ன மேரேஜ் பண்ணி போறது நான் தான். இப்ப நீங்க பண்ணிட்டு நாளைக்கு நான் பிரச்சனை உங்ககிட்ட வந்து நிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டீங்க அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. நான் ஜாப் போகணும், நான் என் சொந்த கால நிக்கணும், அப்பதான் நான் போற இடத்துல எனக்கு ஒரு கெத்து இருக்கும் இல்லையா? தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுல இந்த சமூகம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது, இந்த குடும்ப அமைப்பு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு இந்த சொசைட்டில பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் எனக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஆனந்தி வந்திருக்காங்க. ஆனந்தி, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா ஆராதனா சொன்னது மாதிரி ஒரு 50% கண்டிப்பா சேஞ்ச் ஆயிட்டாங்க சார். என்னன்னா நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் இப்ப வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றேன், இந்த பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லும் போது ஓரளவுக்கு சிட்டிக்குள்ள வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, பாப்போம் செய்வோம், அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணி கேக்குறாங்க, ஒரு வார்த்தை உட்கார்ந்து பக்கத்துல பேசுறாங்க. ஆமா, பட் ஆனா நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா அக்கம் பக்கம் சொந்தக்காரவங்க இந்த ஒரு சரௌண்டிங்லயே யோசிச்சு பிள்ளைங்களோட அந்த ஒரு விருப்பத்தை வந்து அப்படியே வைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்கிற மாதிரி எனக்கு தோணும். இப்போ உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருடங்கள் ஆகுது? 20 years ஆயிடுச்சு. ஓகே, 20 வருடத்துக்கு முன்னதாக இருந்ததை விட இன்னைக்கு சூழல் மாறி இருக்குதுங்கறத நீங்க கண்கூடா உணர்றீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட பொண்ணுகிட்டயும் நான் அத மாதிரி தான் சொல்லிருக்கிறேன். எதுனாலும் நம்ம முன்னாடியே பேசுவோம், என்கிட்ட சொல்லு, நம்ம அது மாதிரி செய்வோம். அக்கம் பக்கமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பையன் நல்ல பையனா இருந்தா பாப்போம். சோ இந்த சமூகத்துல மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு பயத்துலதான் பல பெற்றோர்கள் காதல் திருமணத்தை இன்னமும் வந்து சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, பக்கத்துல என்ன பேசுவாங்களோங்கிற பயம் தான் இன்னமும் அதை ஒத்துக்க வைக்காம இருக்கு. நம்ம ஒரு இன்னொரு இதுல இருந்து நம்ம இன்னொரு கேஸ்ட்ல அங்க போய் பண்ற போறோமா, இல்ல அக்கம் இந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுதுன்னு பேசுவாங்களா, இதை யோசிச்சுக்கிட்டே பிள்ளைங்களோட ஒரு ஒரு இதுல போய் தள்ளி விடுற மாதிரியான சூழ்நிலையில பெற்றோர்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. இன்னும் அது கிராம சைடுலாம் ரொம்ப கட்டான சூழ்நிலையா தான் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணும். எப்போ திருமணம் பண்ணிக்கணும், யாரை திருமணம் பண்ணிக்கணும், இதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகத்தில், இந்த குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் என்ன? உங்களுடைய கருத்துக்களை ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அனிதா வந்திருக்காங்க. அனிதா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 27 years ஆக்சுவலி. என் ஒப்பீனியன் ஆனா இப்போதைக்கு சொசைட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தாராளமா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. உண்மை அது இல்ல. உண்மை இன்டீரியரா பாத்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் பெருசா நம்மளுக்கு எதுவுமே இல்ல. என்ன ஏஜ்ல பண்ணோம்னு கூட நமக்கு ரைட்ஸ் இல்ல. நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடியாவது யாரும் அந்த காலத்துலயாவது ஒரு எஜுகேஷன் அவ்வளவு இல்லாம இப்ப நம்ம டபுள் டிகிரி வாங்கினாலும் அவங்க சொல்ற டைமுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் அவங்க சொல்ற பையனை, அந்த சொல்ற பையனை கூட வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் இல்ல இது மாதிரி அப்படின்னா எப்படியா கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஓகே இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கணும், அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஒன்று மட்டும் இல்ல, எல்லாருமே இப்படிதான், நீதான் இதை கடந்து வரணும்னு ஈஸியா சொல்லுவாங்களே தவிர, ஆனா வெளிப்படையா சொல்லும் போது அதெல்லாம் இல்ல. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க, ஜென்ரேஷன் எல்லாம் மாறிடுச்சு, அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இஷ்டத்துக்கு. ஆனா உள்ள உண்மையா நடக்கிறது பேரண்ட்ஸோட விஷ் பிரகாரம் தான் எல்லாமே நடக்குது. இதுல இருந்து எனக்கு வந்து 24லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 24ங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ண மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு. என்ன ஆமா, ஏன்னா நான் பிகாம் 3 years, MBA 2 years. அந்த 1 year நான் ஜாப் பண்றதுக்கு நான் அவ்வளவு வந்து கேட்டேன், 1 to 1.5 years. எங்க அக்காவுக்கு வந்து 21 yearsல கல்யாணம் பண்ணிட்டாங்க.
சோ எனக்கு 24 ஏன் தள்ளி போச்சுன்னா ஐ ஹேவ் சம் இஷ்யூஸ் இன் மை ஜாதகம். அவங்க தேட ஆரம்பிச்சது எனக்கு 23, 22லயே. ஜாதகத்துல அந்த இஷ்யூ இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த 21 தான். கண்டிப்பா கண்டிப்பா அந்த 21, 23லயே முடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம பையன் பார்க்கும்போது மதியம் வந்து பையன் பார்த்தாங்க, நைட் ரிசல்ட் சொல்லு அப்படின்னாங்க. சோ இந்த 2-3 ஹவர்ஸ்ல அவங்க சொல்ற அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் தான். நம்மளுக்கு என்ன இதெல்லாம் தெரியாது. இது அதெல்லாம் பரவாயில்ல, இதுவா பரவாயில்ல, அப்படிதான் இருந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சுன்னு அப்பயும் நம்ம மைண்ட் செட்குள்ள போய் உட்கார்ந்து எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றாங்களே தவிர நம்மள வந்து ஒரு ஓகே எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்புறம் நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பிரச்சனை வரும்போது நீ ஓகே சொன்னல, நான் உன்னை கேட்டேன்ல, நீ தானே ஓகே சொன்ன அப்படின்வாங்க. நான் ஓகே சொல்லல, நீங்க ஓகே சொல்ல வச்சீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இன்னும் இந்த சினாரியோ மாறவே இல்ல. எப்படி இருந்ததோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இன்னைக்கும் இருக்குது. ஆமா, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்டா இருந்துச்சு. இப்ப வந்து அட்லீஸ்ட் அந்த 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கேப் குடுக்குறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து அந்த 5 நிமிஷம் தான் அந்த காஃபி குடிக்கிற அந்த கேப்ல சொல்லணும். இப்போ ஒரு 4 to 5 ஹவர்ஸ் குடுக்குறாங்க. ஆமா, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்ல? அவ்வளவுதான். ஆக்சுவலி நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீ ஒரு மேனேஜரா கூட, நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், நீ ஒரு மேனேஜரா கூட இரு, உன் கீழ ஒரு 10 பேர் கூட இருக்கட்டும், பட் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் டிசைட் பண்ண தெரியாதுங்கிறதோட வந்து பேரண்ட்ஸோட தாட்ஸ். நீ இன்னும் குழந்தைதான், உனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்றது செய், இது லைஃப்க்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். எனிவே ரொம்ப உண்மைக்கு பக்கத்துல இருந்து நிதர்சனமா பேசுனீங்க. தேங்க்யூ அனிதா. அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுக்கு இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு இடம் இருக்குது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் வேணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கான இடம் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளை ரேடியோ சிட்டில ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். கார்த்திகா, என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. அப்படியே அதெல்லாம் வந்து ஆமா கண்டிப்பா. முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க இவங்கள தான் வீட்டுல பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்மகிட்ட சஜஷன் கேக்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இப்ப 1 இயர் தான் ஆச்சு எனக்கு. ஓகே, சோ உங்களுடைய திருமணத்தை எப்படி நீங்க தீர்மானிச்சீங்க? வீட்ல பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்களா அல்லது நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அரேஞ்ச்டு மேரேஜ் தான் எனக்கு. சோ அரேஞ்ச் மேரேஜ்ல எத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம் நடந்தது? எனக்கு இப்ப 25 ஆச்சு, 24ல மேரேஜ் ஆச்சு. ஓகே, சோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுத்தாங்க, எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. நீங்க விரும்பும்போது அதே மாதிரி இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு உங்களுடைய முழு சம்மதத்தோட எந்த விதமான அர்ஜென்சியும் உங்களுக்கு கொடுக்கவே இல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. குட். சோ சமூகத்துல அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப மோஸ்ட் எல்லாம் பிஜி முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். ஓகே, சோ முன்னாடி மாதிரி அவசரமா பொண்ணுக்கு 20 வயசு ஆயிடுச்சு 18 வயசு ஆயிடுச்சுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு பெற்றோர்கள் இல்ல. படிக்கட்டும்னு விடுறாங்க, பெண் கிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறாங்க, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குதான ஆப்ஷன்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஃப்ரீடம் மாறி இருக்கு அப்படின்னு நம்புறீங்க? இப்ப நிறையவே மாறி இருக்கு. இப்ப தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஒரு பெண் தான் விரும்பக்கூடிய நபரை விரும்பக்கூடிய நேரத்தில் திருமணம் செய்துக்கிறதுக்கான உரிமை இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம கூட பேச ரூபினி வந்திருக்காங்க. ரூபினி, உங்களுடைய கருத்து என்ன? என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவில பெண்களுக்கு முழுசா உரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டாலும் ஆனா பெண்களுக்கான முழு உரிமை வந்து இந்த விஷயத்துல கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வளர்க்குற வரைக்கும் அவங்க வந்து வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் அந்த பெண்ணு வந்து குழந்தையாவே தான் இருக்கா. அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஏன்னா என்னோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா என் ஃபேமிலிலேயே கூட ஒரு என்னோட தங்கச்சி அந்த மாதிரிதான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். பட் ஆனா அதை வந்து சமூகம் வந்து ஏற்கிறது இல்ல. இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட என்ன வயசுல உங்களுக்கு திருமணம் ஆச்சு? அவனுக்கு அந்த ஏஜ்ல தான் மேரேஜ். எத்தனை வயசுக்கு? 17க்கா? ஓகே, 17 வயசுல உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா? இல்ல முதல்ல 17 வயசுங்கிறதே தப்பான வயசு தான், பட் ஸ்டில் அப்போதைக்கு உங்ககிட்ட சம்மதம் எல்லாம் கேட்டாங்களா இல்ல அவங்களே பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? எல்லாம் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே சம்மதமே கேட்கல. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வயசுலயே நம்ம மேரேஜ் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல நம்ம பொண்ணோட ஏஜ் மேல போகும்போது அவளுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றது பேரண்ட்ஸோட சைட்ல ஓகே, ஓகேங்களா? பட் ஆனா அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ஏன்னா அந்த மெச்சூர்ட் அப்ப வரவே வராது. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு திருமணமானதுல இருந்து கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகாவது இந்த சொசைட்டில ஏதாவது மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னமும் இப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா பேரண்ட்ஸ்? இல்ல குரு, இன்னும் அப்படியேதான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட அந்த மாற்றம் இன்னும் வரல. இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது loveguru@myradiocity.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி காதல், உங்கள் லவ் குருவுடன்.